ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் ரவி சொன்னதை தொடர்ந்து குஷ்பு அவர்கள் மேலே தான் நிறைய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்களை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க சமூக ஆர்வலர்கள். ஆனால் அதுக்கு குஷ்பு நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு ஜெயம் ரவியே சொல்லிட்டாரு, நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல அப்படின்ற மாதிரி குஷ்பு பர்ஃபெக்டான ஒரு ரிப்ளை கொடுத்ததாக நியூஸ் வந்துட்டு இருக்க இந்த நிலையில் இப்போ குஷ்பு குடும்பத்திலேயே நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. அவங்க எப்படி இன்னொரு குடும்பத்தை கெடுப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர் நியூஸாக இப்படி வந்துட்டு இருந்த இந்த நிலையில் சுந்தர் சி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு தொகுதியில நின்று தோல்வி விட்டுறாரு. அதுக்காக இப்ப ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல அவர் கொடுத்த பதில், நான் அரசியலுக்கு புதுசு தான், நான் இவ்வளவு தூரம் தேர்தலில் வந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, என் கூட போட்டி போட்டவங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, நானும் அதே போல தான் நினைச்சு வந்தேன், மக்களுக்கு யாருக்கு நல்லது செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், யாரை சூஸ் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும், அதனால நம்ம யார் மேலேயும் கோவப்பட முடியாது. அண்டு அது மட்டும் இல்லாம இது மட்டுமே என் தொழில் இல்லை, நான் படத்தை டைரக்ட் பண்ணணும், படத்தில் நடிக்கணும், இப்படின்னு ஏகப்பட்ட வேலைகள் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை ஒரு பெரிய இஷ்யூவா நான் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா ஜெயம் ரவி அவர்கள் குஷ்பு தான் என்னோட விவாகரத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன, அண்ட் அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு சுந்தர் சி அவர்கள், இல்ல எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, அண்டு யாரையும் பத்தி குறை சொல்ல முடியாது, அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் என்ன விஷயம்னு, அண்ட் குஷ்பு அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாத வீண் பழி இதெல்லாம் இதை யாரும் நீங்க பெருசாக்க வேண்டாம், உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காராம். ஆனா அதுக்குள்ள குஷ்பு அவர்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுந்தர் சி அவர்கள் ரெண்டு பேரும் கூட சண்டை போட்டு குஷ்பு அவர்களை விவாகரத்து பண்ணாரு. மற்றவங்க விவாகரத்தை பத்தி பேசும்போது இவங்களுக்குள்ளே விவாகரத்து நடக்க போகுதே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா சுந்தர் சி அவர்கள் அதெல்லாம் அப்படிலாம் நடக்கல, எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை, அண்ட் குஷ்பு அவர்கள் யார் குடும்பத்தையும் கெடுக்கல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அண்ட் சீக்கிரமே ஜெயம் ரவியோட இஷ்யூஸ் முடியணும், அண்ட் ஜெயம் ரவி நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாரு, அண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் நான் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டேன், என்னை ரொம்ப அடிமையாக்கினாங்க, எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமே அவரோட இஷ்யூ முடிஞ்சாதான் இந்த சோசியல் மீடியால இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் நம்ம கான்வெர்சேஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.